ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக திருமலை உறவினரிடம் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. திருமலையின் உறவினர் பிரதீப் என்பவரை பிடித்து செம்பியம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக முகிலன் என்ற நபரையும் பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை தீவிரமடைந்து வரக்கூடிய சூழலில் திருமலையின் உறவினரிடமும் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. திருமலையின் உறவினர் பிரதீப் என்பவரை பிடித்து செம்பியம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக முகிலன் என்ற நபரையும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறது சென்னை செம்பியம் போலீஸ். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான திருமலையின் உறவினர் பிரதீப் என்பவரிடம் தற்பொழுது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த கொலை வழக்கில் பல அரசியல் கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் ஈடுபட்டிருப்பதாக தெரியவந்ததை தொடர்ந்து தற்பொழுது கொலை வழக்கில் விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. தற்போது யார் யாரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது? விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏற்கனவே 5 வழக்கறிஞர்கள் உட்பட மொத்தம் 17 பேர் நேற்று வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கொலையாளிகளின் செல்போன் எண்களை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் போலீசார் சம்பந்தப்பட்ட நபர்களை வரவழைத்து அவர்களிடம் விசாரணைக்கு உட்படுத்தி அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இவர்களுக்கு இந்த குற்ற செயலில் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்பது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களிடம் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மட்டும் இதுவரை கொலையாளிகளின் செல்போன் எண்களிலிருந்து கிட்டத்தட்ட 200 பேரை தொடர்பு கொண்டு போலீசார் விசாரித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த கொலையாளிகளில் முக்கிய நபர்களில், அதாவது கொலை சம்பவத்தை சம்பவ இடத்தில் அரங்கேற்றிய கொலையாளிகளில் முக்கிய நபர்களில் ஒருவரான திருமலையின் உறவினர் பிரதீப் என்பவரை பிடித்து நேற்று முதல் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக செம்பியம் மற்றும் பெரம்பூர் பகுதிகளில் அவரை அழைத்து சென்று எந்தெந்த இடத்தில் நின்று இந்த கொலை திட்டத்தை அரங்கேற்றினார், இவர் எந்த வகையில் அவர்களுக்கு கொலையாளிகளுக்கு உதவி செய்தார் என்பது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இது மட்டுமின்றி முகிலன் என்பவரையும் தற்போது போலீசார் அழைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த கொலையாளிகளின் செல்போன் எண்களில் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில், அந்த கால் ஹிஸ்டரி அடிப்படையில் தொடர்ந்து விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.